குழந்தைகளுக்கு வணக்கம். குயிக் லேர்னிங் தமிழ் கிட்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் எண்கள் 1 முதல் 10 வரையான எண்களின் கூட்டல் பற்றி கற்றுக்கொள்வோம். இந்த சுவாரஸ்யமான கூட்டல் கல்வியை பயில நீங்கள் ஆவலுடன் இருப்பீர்கள் என்று எண்ணுகின்றோம். இந்த குறி என்ன என்று தெரியுமா? இதுதான் கூட்டல் குறி. 2 எண்களை கூட்டும் போது இது 2 எண்களுக்கு நடுவில் போடப்படும் குறியாகும். இந்த குறி எது என்று தெரியுமா? இதுதான் சமக்குறி. கூட்டலில் இதுவும் ஒரு இன்றியமையாத அடையாளமாகும். சமக்குறி 2 சமனான கோடுகள் மேலும் கீழும் கீறுவதால் உருவாக்கப்படுகிறது. இந்த எண்களை உங்களுக்கு தமிழில் கூற தெரியுமா? என்னுடன் சேர்ந்து கூறி பழகுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்பொழுது உங்களுக்கு இந்த 10 எண்களும் தமிழில் கூற தெரியும் என்று எண்ணுகிறேன். இது உங்களுக்கான பயிற்சி நேரம். இந்த எண்களை நீங்களே கூறி பாருங்கள். உங்களிடம் ஒரு ஆப்பிள் பழம் இருந்து உங்கள் தம்பி உங்களுக்கு இன்னும் ஒரு ஆப்பிள் பழத்தை தந்தால் உங்களிடம் இப்பொழுது எவ்வளவு ஆப்பிள்கள் இருக்கும்? உங்களிடம் இப்பொழுது 2 ஆப்பிள் பழங்கள் இருக்கும். ஆகவே 1 சக 1 சமன் 2 ஆகும். உங்களிடம் 2 பந்துகள் இருந்து உங்கள் தங்கை உங்களுக்கு இன்னும் ஒரு பந்தை தந்தால் உங்களிடம் இப்பொழுது எத்தனை பந்துகள் இருக்கும்? உங்களிடம் இப்பொழுது 3 பந்துகள் இருக்கும். ஆகவே 2 கூட்டல் 1 சமன் 3 ஆகும். உங்கள் வீட்டில் 2 பூனைக்குட்டிகள் இருந்து அவை 2உடன் சேர்ந்து அதிகமாக இன்னும் 3 பூனைக்குட்டிகள் வந்து சேர்ந்தால் உங்கள் வீட்டில் எத்தனை பூனைக்குட்டிகள் இருக்கும்? உங்கள் வீட்டில் மொத்தமாக 5 பூனைக்குட்டிகள் இருக்கும். ஆகவே 2 கூட்டல் 3 சமன் 5 என்று அழைக்கப்படும். இப்பொழுது உங்கள் கைகளில் உள்ள விரல்களை பயன்படுத்தி எண்களை எண்ண பழகிக்கொள்வோம். 1 2 3 4 5. இவை விரல்களில் உள்ள 5 எண்கள் ஆகும். இனி விரல்களை பயன்படுத்தி கூட்டுதல் எப்படி என்று பார்ப்போம். 4 கூட்டல் 3. உங்கள் வலது கையில் 4ஐயும் இடது கையில் 3ஐயும் எடுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது 4 கூட்டல் 3 7 ஆகும். 5 கூட்டல் 5 எவ்வளவு தெரியுமா? உங்கள் வலது கையில் 5ம் இடது கையும் 5ம் இருந்தால் மொத்தம் 10. ஆகவே 5 கூட்டல் 5 10. 5 கூட்டல் 3 எவ்வளவு தெரியுமா? வலது கையில் 5ம் இடது கையில் 3ம் இருந்தால் 5 கூட்டல் 3 8 ஆகும். 1 2 3.